உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, சாதி ஒழிப்பை சமூக விடுதலை என தமிழகத்தில் களமாடி வரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தமிழர்களின் உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் விடுதலைக்காகவும் போராடி வருகின்றனர். இன்றைய களத்தில் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் கட்சி தலைவரும் எழுத்து தமிழரின் நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி எழுத்து தமிழரின் ஆணைக்கு இணங்க களத்தில் சிறுத்தைகள் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இப்போது பார்க்கலாம். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து திருப்பத்தூர் மாவட்ட வட்டாட்சியர் அலுவலகம் எதிரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேலூர் மண்டல செயலாளர் சுபாஷ் சந்திரபோஸ் ஒருங்கிணைப்பில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர்கள் வெற்றி கொண்டான் செஞ்சுடர் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் வேலூர் மண்டல துணை செயலாளர் கோவேந்தன், மாவட்ட செய்தி தொடர்பாளர் பார்த்திபன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பில் போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் திருப்பத்தூரிலே குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், மதத்தை முன்னிறுத்தி மதத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சட்டத்தை மக்களிடையே பிளவுபடுத்துவதற்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த சட்டம் ஒரு தேச விரோத சட்டம். புரட்சியாளர் அம்பேத்கர் யாத்து கொடுத்த அரசியலமைப்பு சட்டத்தை தகர்க்கின்ற வகையில் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இலங்கையிலே தமிழர்களும் இந்துக்கள் தான். அவர்கள் இந்த சட்டத்தின் அடிப்படையில் அவர்களுக்கு இங்கே அனுமதி இல்லை. 30 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழ்நாட்டில் அவர்கள் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களுக்கு குடியுரிமை இல்லை. அதேபோல பாகிஸ்தானிலிருந்து வருபவர்கள், பங்களாதேஷிலிருந்து வருகின்றவர்கள், ஆப்கானிஸ்தானிலிருந்து வருகின்றவர்கள், இந்துக்களுக்கு மட்டும் அனுமதி, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் அனுமதி, சமணர்களுக்கு மட்டும் அனுமதி, ஆனால் இஸ்லாமியர்களுக்கு இல்லை என்பது மதத்தை அடையாளமாக வைத்து அவர்கள் இந்த நாட்டை பிளவுபடுத்த முயற்சி செய்கிறார்கள். இன்றைக்கு எஸ்பிஐ நீதிமன்றம், எஸ்பிஐ வங்கி மூலமாக உச்சநீதிமன்றம் மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. 16,000 கோடிக்கு மேலே தேர்தல் நிதியாக பாஜக பிளாக்மெயில் செய்து தேர்தல் பத்திரத்தை பெற்றிருக்கின்றது. தேர்தல் பத்திரம் மூலமாக நிதி பெற்றிருக்கிறது. இது உச்சநீதிமன்றம் பாஜகவுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய அடி. இதை திசை திருப்புகின்ற வகையில் பாரதிய ஜனதா கட்சி இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை அமல்படுத்தியிருக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் இந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றது. வன்மையாக கண்டிக்கின்றோம். உச்சநீதிமன்றம் இன்னும் 2018க்கு முன்பு வரை, அதாவது 2018லிருந்து இந்த பங்கு தேர்தல் பத்திரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பு பெறப்பட்ட நிதி குறித்தும் உச்சநீதிமன்றம் உடனடியாக வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். அதுவரை பாஜகவினுடைய வங்கி கணக்கை முடக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். இன்றைக்கு மோடி அவர்கள் கன்னியாகுமரியிலே பேசும்பொழுது காங்கிரசிலும் திமுகவிலும் பெண்களுடைய முக்கியத்துவம் இல்லை என்று அவர் போகிற போக்கிலே சொல்கிறார்கள். புதிய நாடாளுமன்ற கட்டடம் திறக்கும் பொழுது இந்தியாவினுடைய முதல் பெண்மணியான திரௌபதி முர்மு அவர்களை முக்கியத்துவம் கொடுத்து அவர் அழைக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு நீதி கண்ணீர் வடிக்கிறார், நாடகம் ஆடுகிறார். மணிப்பூரிலே பல பெண்கள் பாலியல் வன்முறை செய்யப்பட்டார்கள். இதுவரை அந்த பெண்களை போய் கூட அவர் பார்க்கவில்லை, ஒரு ஆறுதல் கூட செலுத்தவில்லை. பெண்களுக்கு இவர்தான் முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு நபராக நாடகம் ஆடுகிறார். 33% இடஒதுக்கீட்டை நாடாளுமன்றத்திலே அவர் கொண்டு வந்தார்கள். ஆனால் இந்த தேர்தலுக்கு பிறகுதான் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்கிறார். உடனடியாக பெண்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றால், ஆகவே மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதெல்லாம் எதையாவது பொய்ய சொல்வது, நாடகம் ஆடுகின்ற அந்த முயற்சியை செய்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டார்கள்.
குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும் மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும் இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து தஞ்சை படகள் கட்டிடம் எதிரே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த மாவட்ட செயலாளர்கள் இடிமுரசு, இலக்கணன், ஜெயசங்கர், தமிழன், அரவிந்த் குமார், ராஜ்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ரஜினிகாந்த், ஒருங்கிணைப்பாளர் இடிமுரசு ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மண்டல செயலாளர் சிவக்குமார், நில உரிமை மீட்பு இயக்க வீரன் வெற்றிவேந்தன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெறக் கோரி முழக்கங்களை எழுப்பினர். ஒன்றிய மோடி அரசு அவசரமாக குடியுரிமை திருத்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது. 2019 கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக நாடு முழுவதும் பொதுமக்களும் குடிமக்களும் போராட்டம் நடத்தினார்கள். இந்த எதிர்ப்பு இருந்த போதிலும் கூட வருகின்ற 2024 மதவாதத்தை தூண்டி சிறுபான்மை மக்களுக்கு எதிராக பெரும்பான்மைவாதத்தை உருவாக்கி இந்த தேர்தலை வெற்றி பெறுவதற்கு பாஜக அரசு, மோடி அரசு திட்டமிட்டிருக்கிறது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு மதத்தின் அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்துகிற குடியுரிமை திருத்த சட்டத்தை உடனடியாக அமலுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள், அவசர கதியில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்திய அரசியலமைப்பு சட்டம் செக்குலரிசம் என்று சொல்லப்படக்கூடிய மத சார்பின்மையை வலியுறுத்துகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முகப்புரை மதசார்பற்ற இந்தியாவை முன்மொழிகிறது. அப்படி இருக்கிற பொழுது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அடித்தளத்தையே தகர்க்கின்ற வகையில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த குடியுரிமை திருத்த சட்டம் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது, இந்தியாவிலே வாழுகிற சிறுபான்மை மக்களுக்கு விரோதமானது, இன்னும் சொல்லப்போனால் தமிழர்களுக்கும் விரோதமானது. ஆகவே உடனடியாக குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே தமிழகம் முழுவதும் இன்றைக்கு மாவட்ட தலைநகரங்களிலே ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்தியா கூட்டணியின் சார்பில் அதனுடைய கூட்டணி கட்சி தலைவர்களை ஒருங்கிணைத்து அனைத்து மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சட்டத்தை உடனடியாக திரும்ப பெறவில்லை என்று சொன்னால் எங்களுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்பது மிக வீரியமாக இருக்கும். மோடி அரசை மிகப்பெரிய நெருக்கடிக்கு உள்ளாக்குகிற ஒரு மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மாநில துணைச் செயலாளர் பொன் செந்தமிழ் செல்வன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கட்சியின் தொகுதி செயலாளர்கள் தமிழரசி, விடுதலை கடல், கலைவாணன், வல்லவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் அரசியல் குழு, மாநில செயலாளர், அரசு வணங்காமொழி உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து கோவை பந்தய சாலை பகுதியில் உள்ள தெற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தின் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் ராத் ஆதிமொழி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் கோவை நீலகிரி மண்டல செயலாளர் குடியரசு, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கோவை குமரன், குரு, துல்குடி மைந்தன், ஸ்டீபன், சுந்தர், அசோக் குமார், மண்டல துறைச் செயலாளர்கள் துரை, இளங்கோவன், பிரபு, மாநில துறைச் செயலாளர் நாசா இளவரசன், கரிகாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்டத்தை எதிர்த்து இன்று தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக தலைவர் எழுச்சி தமிழருடைய ஆணைக்கிணங்க இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே கோவை மாவட்டத்தில்
இந்த சிறப்பு வாய்ந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒன்றியத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பிஜேபி அரசை கண்டித்து பிஜேபி ஆட்சி அதிகாரத்தை விட்டே ஓட ஓட விரட்டுவோம் என்று சொல்லி, ஏனென்று சொன்னால் இந்த இந்திய தேசத்தில் மதவெறி தாக்குதலை உண்டு பண்ணி ஒரு மதசார்பற்ற இந்தியாவை மதவெறிக்குள்ளாக்கி இஸ்லாமியர்களையும் ஈழ தமிழர்களையும் பிளவுபடுத்தி பார்க்கின்ற இந்த அரசியலமைப்புக்கு சட்டத்திற்கு விரோதமாக செயல்படுகின்ற இந்த பிஜேபி அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்ட செயலாளர்கள் குமணன், அசோக்குமார், ஸ்டீஃபன், தொல்குடி மைந்தன், குரு ஆகியோர்கள் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தோழமை கட்சிகளான திராவிட கழகங்கள் மற்றும் இஸ்லாமிய கட்சிகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர்களாக சகோதரர் குடியரசு அவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைப்பு செய்திருக்கின்றார். தொடர்ச்சியாக இந்த சிஏஏவை தடுத்து நிறுத்தும் வரை, ரத்து செய்யும் வரை விடுதலை சிறுத்தை கட்சியின் போராட்டம் ஓயாது. குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாவட்ட செயலாளர்கள் பெரியார் வீர விடுதலை செல்வன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் காட்டுமன்னார் கோவில் சட்டமன்ற உறுப்பினருமான சிந்தனை செல்வன் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். இதில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் மேலிட பொறுப்பாளர் குணவழகன், நாவரசு மற்றும் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் பொன்னிவளவன், மைய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் திலீபன், மாவட்ட நிர்வாகம் பிரேம், சோமு, இளங்கோவன், தமிழந்தி, தொகுதி செயலாளர் பால்வண்ணன், போக்குவரத்து துறை தொழிலாளர் சங்க பொதுச் செயலாளர் செல்வகுமார், நகர செயலாளர்கள் இரணியன், சரவணன் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்தும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்பப் பெற கோரியும் முழக்கங்களை எழுப்பினர். மதத்தின் பெயரால், இனத்தின் பெயரால் சொந்த மக்களை கூறுவோடும் குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெறு விரட்டி அடிப்போம் பாசிச அரசை, பாஜக அரசை. விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்டம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கிளியனூர் தெற்கு ஒன்றிய செயற்குழு கூட்டம் புளிச்சப்பள்ளம் புத்த விகாரில் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளரும் கோடூர் ஊராட்சி மன்ற தலைவருமான ஈழத்தமிழன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக விழுப்புரம் தென்கிழக்கு மாவட்ட செயலாளர் வீரப்பொன்னி வளவன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தேர்தல் பணிக்குழு மேலிட பொறுப்பாளர் குணவழகன், மண்டல துணைச் செயலாளர் இரணியன், வானூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் பால்வண்ணன், தொகுதி துணைச் செயலாளர் அன்பரசு, வழக்கறிஞர் அணியின் மாநில துணைச் செயலாளர் கிளியனூர் ராமதாஸ், ஒன்றிய பொருளாளர் சத்தியமூர்த்தி, ஒன்றிய துணைச் செயலாளர் ஏழுமலை, வேதகிரி, சிவகுமார், கொழுவேரி, ஏழுமலை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து தேனி மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பெரியகுளம் அம்பேத்கர் திடலில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் ரஃபீக், மேற்கு மாவட்ட செயலாளர் மதன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட துணைச் செயலாளர்கள் செல்வராஜ், ஆரோக்கியசாமி, மாவட்ட பொருளாளர் பெர்காமன்ஸ், செம்மொழியான் மற்றும் ஆப்ரஹாம், மாவட்ட செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செய்தி தொடர்பாளர்கள் அன்பு வடிவேல், பாரதி, செயற்குழு உறுப்பினர் செல்லத்தம்பி, மகளிரணி மாவட்ட செயலாளர் பஞ்சவர்ணம், சட்டமன்ற தொகுதி செயலாளர்கள் சுசி, தமிழ்பாண்டியன், குழந்தை ராஜ், முருகேசன், லட்சுமணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் மண்டல துணைச் செயலாளர் சுருளி, முன்னாள் மாவட்ட செயலாளர் நாகரத்தினம், தமிழன் கோமதி, ஆனந்தராஜ், சிவடேசன், இளமதி, கனி மனோகரன், மாநில துணைச் செயலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். எச்சரிக்கை மோடி அரசுக்கு எச்சரிக்கை, ஓய மாட்டோம்
கும்பலை நாட்டை விட்டு விரட்டும் வரை விடுதலை சிறையில் ஓய மாட்டோம். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மத்திய மாவட்ட செயலாளர் ரமேஷ் கர்ணா, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பிரபா இளையநிலா, ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட செயலாளர் பிரபுதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக தலைமை நிலைய செயலாளரும் சென்னை மாமன்ற உறுப்பினருமான இளஞ்சேகவரா, திருவள்ளூர் ராணிப்பேட்டை மண்டல செயலாளர் சித்தார்த்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இதில் மண்டல துணைச் செயலாளர்கள் தமிழ், வெற்றி வளவன், முன்னாள் மாவட்ட செயலாளர்கள் குண்டா சார்லஸ், கௌதம், தொகுதி செயலாளர் ராஜா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். குடியுரிமை திருத்த சட்டத்தின் மூலம் மதசார்பின்மையை சிதைக்கும், மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தும், இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பை தீவிரப்படுத்தும் பாசிச பாஜக அரசை கண்டித்து கரூர் தலைமை தபால் அலுவலகம் முன்பு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கரூர் மாநகர மாவட்ட செயலாளர் கராத்தே இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கரூர் கிழக்கு மாவட்ட பொருளாளர் அவினாசி, விசிக கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வடக்கரண்யர் புகழேந்தி, கிழக்கு மாவட்ட செயலாளர் ஆற்றல் அரசு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் விசிக கரூர் மேலிட பொறுப்பாளர் தமிழ்வேந்தன், மாநில ஒழுங்கு நடவடிக்கை குழு பொறுப்பாளர் பாவேந்தன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கரூர் திருச்சி மண்டல துணை செயலாளர் வடக்கரண்யர் மன்னன், மாநில செயற்குழு உறுப்பினர் அக்னி இல அகரமுத்து, மாநில பொறியாளர் அணி துணைச் செயலாளர் பொறியாளர் செந்தில்குமார், வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கர் என்கிற பகலவன், மாவட்ட மாணவர் அணி அமைப்பாளர் தில்லை தீபக்குமார், தொழிலாளர் விடுதலை முன்னணி கரூர் மாவட்ட அமைப்பாளர் சுடர் பலவன், துணை அமைப்பாளர் செல்வேஸ்வரன், மாவட்ட ஊடக அமைப்பாளர் புலி ஈழம் உதயா, கரூர் நகர செயலாளர் முரளி, நகர பொருளாளர் ரகுமான், கரூர் சட்டமன்ற தொகுதி செயலாளர் செல்வ பெருந்தகை, தான்தோணி நகர செயலாளர் சக்திவேல், மாவட்ட விவசாய அணி செயலாளர் வன்னியரசு உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முடிவுக்கு வரும், இருட்டும் திருட்டும் முடிவுக்கு வரும், எதிர்காலமும் அதிகாரமும் நம் கைகளுக்கு வரும். விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு விடுதலை சிறுத்தைகளின் வீர வணக்கம். இன்றைய களத்தல் சிறுத்தைகள் நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பார்த்தோம். நாளையும் இதேபோன்று சிறுத்தைகளின் பாய்ச்சலை களத்தில் காண்போம். வணக்கம். உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே,